அந்த வேலை குடும்பம் அது சண்டே வளர்ந்து இப்படியே பழகி வச்சுட்டாங்க. ஆடி மாதம் கல்வி மாதிரி மனிதர்கள் வியாபாரம் மாதிரி ஊழியர்களையும் எப்படி செய்து கொண்டார்கள். பட்டியல எழுதுவாங்க. இந்த நாளில் சிறப்பு விருது உண்டு. இருவழி பயண செலவு என்ன செய்யப்படுவது? அந்த இருவழி பயண செலவு ஒரு கொடுக்கிறதுக்காக எடுத்துட்டா நம்மளையே நாணயம் எடுத்து வெறும் 10 ரூபாய் அடிச்சு தூக்கு என்ன செய்யறாங்க? இருவழி பயணம் 10 ரூபா அப்பெல்லாம் 2 ரூபா 3 ரூபா தான் இருக்கும். இருவழி பயண செலவு 6 ரூபா. நம்ம ஒரு 10 ரூபா அந்த 6 ரூபாய் எடுத்து நம்மகிட்டே கொடுக்குது. இதெல்லாம் நிறைய ஊழியர்கள் செய்கிறது நடக்கிறது. கசனுடைய கொடுப்பினாலே இந்த ஊழியர்களே ஒரு பெரிய விசேஷத்தை நமக்கு ஆண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் அவன் ஜெபிப்போம். நம்முடைய எதிர்ப்புகளுக்காக தேசத்துக்காக நம்முடைய ஊழியர்களுக்காக நாம் இருக்கும் தேசத்துடைய காரியங்கள் நிறைய நடக்குதுங்க. நம்முடைய கிராமத்தில் நம்ம ஊழியர் செய்ய நமக்கு தெரியும். இந்த கடைசி நாட்களில் ரட்சிக்கப்படக்கூடாது ஜனங்களுக்கு எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் மனந்திருவாதபடிக்கு என்ன செய்கிறார்கள்? பாவமும் சாபமும் விக்கிரக ஆராதனையும் தேவனை நேரத்தினால அந்த காரியத்தை தேசத்தில் அநேக நடத்தப்படுகிறது. ஒரு நேரத்தில் காது கொடுத்தாவது என்னன்னு கேட்டுருக்காங்க. கேட்கறதுக்கெல்லாம் மனிதர்களுக்கு என்ன நேரம் கிடையாது. ஏன்னா ஒரு பரபரப்பான வாழ்க்கையிலே ஜனங்கள் ஓடி கொண்டிருக்கிறார்கள், ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கைக்குழந்தை கொடுத்தா கூட அதை வாங்கி பாக்கெட்டை வச்சு போட்டு கூட கைக்குள்ளாத ஒரு பரபரப்பான காலத்திற்காக விவரத்தை மாற்றிவிட்டார்கள். சம்பாதிக்கணும், பணத்தை சம்பாதிக்கணும், கடன் அடைக்கணும், குடும்பத்தை நடத்தணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நினைச்சிருங்க. தேசத்தில் ஓடி கொண்டிருக்கிறது. ஆகினாலே நான் கூட்டி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தயவு செய்து ஒரு சிலருடைய பெயர்லாம் எனக்கு தெரியாதுங்க. அதனால என்ன செய்யலாம், வரிசையாக சொல்லும்போது அதுக்கான அதிகாரம் செய்து அப்படி வரிசையாக எடுத்து செய்யுது. எழுந்து தேவனுடைய தாசர்கள் நீங்கள் பொதுமக்களியாக பேசுவதில் செய்தியாளர்களும் நாம் ஜெபத்திற்காக ஜெபிப்போம். முதலாவது நம்முடைய இந்த ஜெப ஐக்கியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த மரியாதை போல அவர்களுக்கு ஞானத்தையும் திருப்பைகளையும் நிச்சயமாகவே அந்த ஐக்கியம் என்கிற வார்த்தைக்கு ஒரு உதாரணத்துல ஒரு கூட்டியாக இருக்கும். உண்மையிலே ஒரு ஐக்கியம் இருக்குங்க. சில இடத்துல போனோம்னா நம்ம எதுக்கு திருப்பிட்டு போறாங்க. ஆமா, நம்மளை பார்க்க திருப்பிட்டு போறாங்க. நானாவே என்ன செய்யலாம், சோத்திரம் கடை கொடுக்குறது. ஏன்னா சொல்லுறது அறுப்பு போனாலும் பேசிட்டு போறாங்க. அவங்க வேற என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நிறைய மாறி போயிடுது. அதனால ஊழியர்களுக்குள்ள உண்மையான ஒரு ஐக்கியம் என்ன செய்யலாம். உள்ளத்துக்குள்ளே வைத்து வெளியே வந்து பேசக்கூடிய அந்த காரியங்களை செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஒருவேளை நான் காவல் செய்யணும் நேரம் யாரும் செய்யலாம். ஐயா உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் இருக்கு, இதை மாற்றிக் கொள்வதற்கு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். சோத்திரம் 40 வயசு 43 வயசு நடக்குது, இன்னும் நிறைய காரியம் நடக்க விட்டாரு. காலத்தில் சோகம் போட்டு 40 வயசுக்கு அப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் மேலே தான் செஞ்சுக்கலாம், போட்டு முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சோத்திரம் சொல்றாரு யூடியூப்ல, இதுக்குள்ளவா என்ன செய்யணும், சோப்பை போட்டு காலை போட்டு நல்லா தேய்ச்சானா காலையில் நல்லா கேட்க முடியும். ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிற இதெல்லாம் எப்போ சோப்பை போட்டு 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இன்னும் நிறைய என்ன கற்றுக்க வேண்டியது, சாதனை வழியில் கற்றுக்கொள்ள வேண்டியது. கற்றது கைமண் அளவு கண்டாத உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேலைக்கும் சரி, ஊழியத்திலும் சரி, உலகத்திலும் சரி நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். யாரும் ஒவ்வொருத்தரும் சதைத்தவர்கள் அல்ல. ஒவ்வொருத்தரையும் வேணும் ஒவ்வொரு அனுபவத்திலே ஒவ்வொரு பாடங்களை படித்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார், நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கூடுதலை ஆசிரியர்களாக நம்மெல்லாம் ஒரு சொந்தங்களும் அதிகாரத்திலிருந்து அது ஓராக எடுத்திருந்து ஜெபிக்க முடியாது. வெள்ளங்களை சோதனைப்போம். இந்த ஜப ஐக்கியத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறீர்களா? சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட எங்களோடு கூட நீர் ஐக்கியமாக இருக்கிறதா நன்றி சொல்வதற்காகவே இந்த கூடுதலை கர்த்தர் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள் சொல்லி
முன்பாகவே நான் செய்தேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த கூடிய கர்த்தாவே இந்த ஐக்கியங்கள் உடைக்கிறதோடு கூட அந்த ஒற்றுமை இருக்கு. எந்த காரியங்களாலும் ஆண்டவர் ஒருவருக்கு விட்டு கொடுத்து பேச கர்த்தாவே இதற்காக நீ தயவு பண்ணி காரியங்களை செய்யப்படுவதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த ஊழியர்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. என்ன காரியங்கள் ஆண்டவருக்கு பேச நிச்சயமாக குழந்தை நாட்களில் சொல்லுகிற காசியங்கள் எல்லாம் கரகட்டி கத்தரை சோதரம் அஞ்ஞான செய்தியாளர்களெல்லாம் வந்திருக்கிறதுனால ஒரு 5 பேர் குழுவாக வந்திருக்கிறார்கள். ஒரு 2 ஜெபங்களுக்கு அதை நாம் சொல்லித்து நம்முடைய நாம் கொடுப்போம். தேசத்துக்காக இந்த தேசத்தில் நிறைய ஜெபிக்கணும்னா நிறைய காரியங்கள் கவனிக்கிட்டே போகலாம். சோதரம் இந்த தேசத்தை கத்தர் ரட்சிக்க வேண்டும். தமிழ்நாட்டை கத்தர் ரட்சிக்க வேண்டும். நாம் ஊழியம் செய்ய பகுதியில் ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் உண்டு பண்ண வேண்டும். ஜனங்கள் மத்தியிலே ஒரு பெரிய சோதர மனமாற்றத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனாலே நம்முடைய இந்திய தேசத்துக்காக இந்திய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக சோதர இந்திய தேசத்தை கற்று ரட்சிக்கும்படியாக சோதர எவ்வளவு காரியங்களாக நடக்க முடியும். எல்லாத்தையும் கற்று முன்னேறியும் அவர் நினைத்தால் சகலமும் செய்யப்படும். அவர் சில காரியங்களை அனுபவித்திருக்கிறார். ஆகையினாலே இந்த தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் நிச்சயமாக தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி சபையை நிரம்பி வழிநடத்தலான ஆத்துமாக்களை கர்த்தர் வழிபடுவாரை கொண்டு வருவார். அல்லேலூயா. இந்திய தேசத்திற்காக நம்முடைய மாநிலத்திற்காக நாம் ஆண்டவருடைய கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய தேசத்தை நம்முடைய மாநிலத்தையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக்கொடுத்து அஞ்ஞான உதவிக்காக ஜாம் சோத்திரம் எல்லா கர்த்தருடைய சோத்திரம் ஒவ்வொரு போராட்டங்களுடைய அது சிறியதோ பெரியதோ பெரியாக்கமோ நிறையாக்கமாகும் எல்லாரும் முதலாளி கீழாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருக்குள்ளாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அதேபடியா நம்ம எத்தனை பேரை ஊழியம் செய்தாலும் ஆனால் நம்முடைய தலைவராக இயேசு அவர்களுக்கெல்லாம் நியாயத்துக்குலாம் இருக்கிறது. அதேபடியா ஆகையினாலே இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா தேவதாசனுடைய திருச்சபைகளை கற்று ஆசீர்வதிக்க வேண்டும். வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் உதவி செய்ய எல்லாருடைய ஊழியர்கள் கற்று ஆசீர்வதிக்கணும். அதேபடியா அவர்களுடைய தேவைகள் அதிகம் இருக்கிறது. ஜபங்கள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், பிஎஸ்எஸ் இல்லாதவர்கள், சீரக இல்லாதவர்கள், வாகனம் இல்லாதவர்கள், இதெல்லாம் நிறைய காரியங்கள் ஊழியத்தில் பார்த்து நிறைய தேவைகள் இருக்கிறது. ஆகையினாலே ஒவ்வொரு ஊழியக்காரருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து ஊழியங்களையும் ஆசீர்வதித்து கொள்ளை கொள்ளாத ஆத்மாக்களை ஒவ்வொரு
செய்கிற பதிவிலே ஆண்டவர் திரளான ஆத்மாக்களை கலந்து ஆசீர்வதிக்க முடியாது. உடைய திருச்சபைகளுக்காக ஒருவர் எழுந்து அனைத்து ஊழியருடைய ஊழியங்களையும் திருச்சபைகளையும் ஆண்டுடைய கலந்து ஒப்புவது அவர்களுக்கான சோதனை. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமென். 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 எல்லாருக்கும் பெரிய மாற்றத்தை. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவே இயேசுவே சந்தியப்பா. ஆமென். ஜெபிக்கிறோ. ஆமென். 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 கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு கடந்து வந்திருக்கிற முடியர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் எல்லா திருச்சபைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துடைய கரங்களை கர்த்தரை சோதரணும். சோதரம் 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 சோதரம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்தை கல்லாதவரே, அந்த கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே சோதரமா தொடர்ந்து நாங்கள் செஞ்சித்த விண்ணப்பங்களை நாங்கள் ஆசீர்வதி. அநேக விண்ணப்பங்கள் உண்டு. ஆண்டவரே காலத்தின் அருமை கருதி ஆண்டவரே சோதரிக்கிறோமப்பா. நாங்கள் சுருக்கமாக ஜெபித்த எல்லா ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு என் தேவன் பதினொருபடியாக ஜெபிக்கிறார்கள். அப்பா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு நாங்கள் பெரிய காரியங்கள் ஆசீர்வதி உங்களிடத்தில் நாங்கள் அற்புதங்களை அதிசயங்களை நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எல்லா கணவனையும் சொல்லிருக்கிறோம். வீட்டு லட்சணமாகி இயேசு கிறிஸ்து நேரத்தில் நாமத்தில் சொல்லிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்லதுக்காக. ஆமென். சொல்லுவோமா? அவர் நேற்றும் 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 மாறாதவராக இருக்கிறார். அவரை போல ஒரு நல்லவர், அவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர். அவரே நம்மை நடத்துகிறது, அவரே நம்மை சுமந்து செல்லுகிறவராக இருக்கிறார். ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு பிறகு நான் இன்றைக்கு அநேக டாக்டர்கள் வருவாங்க. அதை என்னன்னா நம்முடைய அமலன் நம்முடைய கூடுகைக்கு வருகிற அமலனுடைய பையனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்னைக்கு நம்ம கூடுகைக்கு சார்பாக அங்கே இன்னைக்கு ப்ரேயர் நடக்குது. அப்புறம் தான் டேட்லாம் கன்ஃபார்ம் ஆன அப்புறம் தான் எனக்கே தெரியும் அந்த தேதியில் அவருக்கு பிறந்தநாள்னு சொல்லி அநேகமாக விசுவாசிக்கிறேன். எல்லாரும் வந்துடுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. முக்கியமாக நம்ம எத்தனையோ கூடுகை நாம் பார்த்திருப்போம், போயிருப்போம். முற்றிலுமாய் ஜபத்தை சார்ந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு நல்ல திட்டத்தோடு இந்த ஊழியர் கூடுகையை நாம் ஒழுங்கு செய்து நடத்தி கொண்டிருக்கிறோம்.
கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். இந்த நாளிலே நம் மத்தியிலே நாம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியினால் ஒரு சந்தோஷத்தினால் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்திருக்கிறார். அருமையான மாஸ்டர் ஸ்டீபன் ஐயா வந்துட்டு ஒரு 10 வருடத்துக்கு அற்புதமான ஒரு மூத்த தகப்பன். 10 வருடத்துக்கு முன்னாடி நம்ம பகுதிக்கு ஒரு ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்போ என்னுடைய வாகனத்தில் அழைச்சி போய் அவங்க ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. அந்த நாளில் இருந்து ஒரு நல்ல அன்பின் ஐக்கியத்தை ஆர்வப்படுத்தால் திருச்சி மாவட்டத்தினுடைய குல்காஸ்பர் பாஸ்டர் ஃபெலோஷிப்பினுடைய தலைவர் அவர்கள் நமத்தில் இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். அதோடு கூட நமத்திலே தடம் பொருந்தி தேவனுடைய தாசர்கள் அருமையான ஐயாவுக்கு சொல்லணும்னாக்க அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான நம்ம பாபு ரிச்சர்ட் ஐயா நல்ல ஒரு திருச்சபையினுடைய ஒரு போதகர், அவர் டீச்சரும் கூட. கடந்த முறை நான் திருச்சி சென்றிருந்த பொழுது அவருடைய பிரசங்கத்தின் மூலமாய் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நான் தொடரப்பட்டேன். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய தேவனுடைய தாசர் அவர். அவருக்கு ஒரு பெரிய திருச்சபை ஒன்று, 1000க்கும் மேற்பட்ட விசுவாசங்களை கொண்ட ஒரு திருச்சபையுடைய போதகர். அநேக இடங்களிலே கர்த்தரால் எடுத்து பயன்படுத்துகிற தேவனுடைய தாசர். அவர்கள் நம்ம மாவட்டத்திலே வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி. தயவா அந்த சால்வை வாங்கி வந்தது எங்க வச்சுங்க? சால்வை உடனுடைய சால்வை எடுத்துக்கிறோம். அப்படியே ஐயாவை நம்ம கனப்படுத்திடுவோம். 2 பேரையும் அடுத்தது இருக்கிறாங்க, விஸ்வப்படி இருக்கிறாங்க, எடுத்துவாங்க முன்னாடி ஃபெலோஷிப்பினுடைய துணைத் தலைவராக இருக்கிற அருமையான ஐயா விஜயகுமார் ஐயா வந்து ஐயா ஸ்டீபன் ஐயாவுக்கு சால்வை கொடுத்தார்கள். எல்லாரும் நம் கடையை கட்டி உற்சாகப்படுத்துவோம். அதோடு கூட சமத்திலே வந்திருக்கிற அருமையான பாசனர், அவர்கள் 20 வருடங்களுக்கு மேலாக உயிர்த்து இருக்கிற அருமையான தேசங்கள் வந்து இப்பொழுதும் நம்ம பிரசங்கியார் அவர்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். முக்கியமாக நம்மத்திலே வந்திருக்கிற ஒரு போட்டோ ஐயா வந்துட்டு சென்னை பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவர்கள் நமத்தில் இருப்பது பெரிய மகிழ்ச்சி. ஐயா தான் இந்த லைன் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தது. கேடிஎஃப் லைனை கொடுத்து ஐயா கர்த்தர் அவர்கள் ஆசீர்வதிக்கட்டும். பாஸ்டர் பிலிப்பு பாஸ்கர் பாஸ்டர் வந்துட்டு இவர்களை கனப்படுத்துவார். வாங்க வேற வாங்க ஐயா. அவங்க யாரும் சொல்லிட்டு ஐயா யாரும் வாங்க ஐயா வாங்க. நம்மத்திலே அருமையான போதகர் சென்னையிலிருந்து வந்திருக்கிற நேசரின் கரங்கள் பெந்தகோஸ்தே சபையினுடைய தலைவர் அவர்களை டாக்டர் தேவராஜ் ஐயா அவர்கள் வந்திருக்கிற மகிழ்ச்சி. அவர்களை உற்சாகமாக நாம் கனப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ச்சியாக நம்முடைய கூடுகைக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற பாஸ்டர் அவர்கள் வந்து பேர் மைக்கேல் பாஸ்டர் வந்து கனப்படுத்துவார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
நல்ல உற்சாகமாய் காரியங்களை கட்டி கத்தல் அதோடு கூட பீட்டர் பாஸ்டர் அவர்கள் வந்து அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் அவர்களை கனப்படுத்துவாங்க. எல்லாருமே நம்ம எதிர்த்து ஏற்றவர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, 5 பேருக்கு சால்வ் போட்டோம். 10 பேர் தான் நம்ம 10 பேர் சேர்த்து சால்வ் போட்டிருக்கலாம். கத்தர் ஆசிரியருக்கு பார்க்க தாஸ் பாஸ்டர் வந்திருக்கிறது சந்தோஷம். என் நண்பர் செல்வகுமார் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க, இன்னும் பாஸ்டர் டேவிட் ரமேஷ் பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. எல்லாருமே நல்ல ஊழியக்காரர்கள். இன்னும் ஒரு டீம் கண்டிப்பா வரும். ஒரு 20 பேர் டீம் அங்க இருக்குது. அந்த டீம் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க கேட்கறதுக்காக அங்க போயிருக்காங்க. நம்முடைய சகோதரர்கள் அவர்கள், நம்முடைய ஃபெலோஷிப்பை சார்ந்தவர் அவர் அட்வொகேட்டாக இருக்காரு. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவதால் நம்ம நேரம் குறைவா இருப்பதனால அருமையான ஐயா ஸ்டீபன் ஐயா 2 நிமிஷம் கேட்டிருக்காங்க. அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். கர்த்தர் ஆசீர்வதித்தார். நாம் வரவேற்போம். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பேர் வச்சாலும் பேர் வச்சுக்காங்க கிம் தேவ் பேர் கேட்க உற்சாகமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கடந்த மாதத்தில் திருச்சியில் மையப்பகுதியில் இளைஞர்களை வைத்து குறுக்காக்கூர் மினிஸ்டர் குலத்தினுடைய மாதத்துறை மினிமம் செகண்ட் நடக்குது. ஏறக்குறைய 14 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே வரலாம். ஒரு மாதத்தை விடாம அந்த நல்ல செய்தியாளர்களே 1 மாதம் அனுப்புவார். சிறப்பாக ஆண்டவர் கடந்த மாதத்தை பாவம் அவர்கள் பிஷப்பையா யுவராஜை அவர்கள் அறிமுகப்படுத்தி பேசி பண்ணார்கள். உண்மையாகவே வேளாண்மை அவர்கள் இருக்குது. வசன மழை பெய்யுது. கையில் வந்து மழை பெய்யுது. ஐக்கிய கொடுத்த உடனே கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தினார். நாளைக்கு அவரை சந்திப்பதற்காக நீங்கள் பக்கத்தில் திருச்சியிலிருந்து தேனிக்கு வந்து அவர் மேலே அஞ்சினாலும் அபிஷேகத்தை பயன்படுத்தினாலும் அவருடைய கிடப்பை வந்து நாயகர் போது ஐயா ஜாமனுமே சொன்னார். அந்த 6 வருஷத்துல வந்து பார்த்தா அருமையான ஒரு ஆலயத்தை அவர் கொடுத்து வீட்டு மெத்தையே விட கொடுத்து அது ஊழியர்களை பண்ணப்பட்டிருந்தார். ஒருவருக்கு முடிவு செய்தார். இதான மற்ற 20ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வேலையிலே கடைசியில் சும்மா இருந்த சில வேலைக்காரர் கண்டு என் தோட்டத்தில் போய் வேலை செய்கிறது நிஜமாக நினைக்கிறேன். அதுபோல் நீங்கள் நாம் அனைவரும் 11ஆம் வேலையிலே 1 மணி நேரத்துக்கு வேலை பண்ணிட்டு காலத்தின் அருமையை எடுத்து 1 மணி நேரம் காலையில் விடிய காலம் வந்தால் மொபைல் எல்லாரும் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம 11ஆம் மணி வேலையில் வந்துட்டு கொஞ்ச நேரம் வேலை உற்சாகமாக சந்தோஷமாக முழு நலத்தோட முழு சந்தோஷத்தோடு சந்தோஷத்தோடு விசுவாசத்தோடு நாம் செய்ய கடமைப்பட்டதாக இருக்கிறோம். நாங்கள் சொல்லுங்க, இது அசதி சோதனை விசாரம் நாம் இவங்களை பார்த்து சரி எதுவும் வேணாம். அவரையே பார்ப்போம், முதல் நாள் போயிடுவோம், தேவன் நடத்தை நடப்போம், நக்கலை கொண்டு பெரிய காரியங்கள் செய்யலாம். அவருக்கு என்ன பிரதிபலம் கொடுத்தாலும் அதே பிரதிபலம் தான் ஒரு பணம் பார்க்க நம்ம கொடுப்பாரு. அவருக்கு கொடுத்த ஒரே பணம் நம்ம கொடுக்க போறாரு. சொல்லுங்க, ஏன் இந்த மாதிரி போட்டதான் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது. யாராவது சொல்லி எல்லா பிரச்சனையும் 10 பார்க்காம பிரச்சனைக்கு பார்க்காம பைக்கில் பார்க்காம சொல்லியிருக்காங்க. அதாவது
தான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் இருப்பு ஆயுதம் மழுங்கலாக இருக்க அதை ஒரு தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகப்படுத்துவது. அது ஒரு காலையில் ஞாபகம் வந்து ஜபம் ஞானம் அவசியம் வந்து எழுதிக்கிறது. நம்ம பல விதத்தில் ஆச்சரியப்பட்டு அங்கேயே போய் நம்ம அதுவரை தேவையில்லாத பற்றி மொக்க ஆயுதம் ஆகிடுது. அதை சார்படுத்துவதற்கு ஆவியனை கொண்டு வந்து ஊழியர்களால் கொண்டு நம்ம கூர்மைப்படுத்துகிறார், சார்படுத்துகிறார். இங்கிருந்து போகும்போது நீங்கள் திறமையாக வலுவாக புது அபிஷேகத்தோடு புது வல்லமையோடு புறப்பட்டு போன விசுவாசம் எனக்கு இருக்கிறது. புரிதலுங்க வாழ்க்கையை கொடுங்க. உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் உள்ள நோய்களுக்கும் உறவினருக்கும் வாசம் கிடையாகவும் விசுவையாகவும் சொல்கிறேன். God bless you. ஐயா தீபன் ஐயாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவிக்கிறேன். எல்லாம் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் போல ஏசிய சபையில் அவங்க வளர்ந்தவங்க எல்லாம் சத்தியத்தில் இப்போ ஏசியில் தான் இருக்கீங்க ஐயா. ஆமாங்க, ஆமாம். அது அற்புதமான தலைமைத்துவ கீழே வந்து ஐயா செயல்படுறாங்க. திருச்சியில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் அவங்க சர்ச் இருக்குது. நான் போயிருக்கிறேன். நம்மத்தில் வந்திருக்கிற பிஷப் ஐயா, ஜெபராஜ் ஐயா, ராஜ் ஐயா வந்து சில நிமிடங்கள் சில வார்த்தைகள் சொன்ன பிறகு அதன் பிறகு நம்ம அற்புதமான தேவனுடைய தாசர் கரங்களிலே கொடுக்க போறோம். கரங்களை தட்டி ஐயாவை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஊழியர்களுக்கு கூட்டங்கள் எதற்காக நடக்கிறது? ஊழியர்களுக்கு கூட்டங்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் இதை பின்பற்றுகிறவன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இப்போ நமக்கு தெரியாதவர்கள் நடத்துவதற்கு காரணம் உங்கள் எல்லாரையும் அவர் கனம் பண்ணும்படியாகத்தான் அழைத்திருக்கிறார். கொஞ்சம் கூடி வேலை செய்து உங்களுக்கு நல்ல தேநீர் டீ காஃபி கொடுத்து உங்களோட அன்பாய் பேசி உங்களுக்கு நல்ல மதிய உணவளித்து நல்ல வேத வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பேசி உங்களுக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக அவர் ஜெபத்திலே தாங்கும்படியாக இந்த காரியத்தை செய்து வருகிறார்கள். ஜெபிக்கிறவர்களால் மாற்றும்படியாக தான் இந்த ஜெப ஐக்கியம். கூடி சாப்பிட்டு விட்டு ஏதோ கதையை பேசிட்டு போவதற்காக அல்ல, ஜெபிப்பதற்காக. அல்லேலூயா. நாம் தேசம் அழிக்கப்படாதபடிக்கு நாம் பிறப்பிலே நின்று ஜெபிக்கும்படி கூறி வருகிறோம். வீட்டில் தனியாக ஜெபிக்கிறோம், குடும்பத்தில் தனியாக ஜெபிக்கிறோம், சபையில் ஜெபிக்கிறோம், ஆண்கள் தனியாக ஜெபிக்கிறோம், போதகர்கள் கூட்டு சிலர் கூட்டி ஜெபிக்கிறோம். ஆனால் மாவட்டத்தில் இருக்கிற அநேகர் கூடி ஜெபிக்கும்படியாக இந்த ஐக்கியம். ரொம்ப சந்தோஷம். கேள்வி என் பேரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தாவீதுராஜா ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா தாவீதுராஜாவுடைய காரியம் ஆளுமைக்கு கொண்டிருந்தான். புரோஜனப்படாது ஒதுக்கி ஓரப்போம் அப்படின்னு சொல்லி அவனை ஓரம் தள்ளி காட்டுக்குள்ள தொடங்கி விட்டாங்க. மற்ற எல்லாரையும் நானும் வச்சுட்டாங்க. ராஜா அபிஷேகம் பண்ணுறதுக்கு மற்ற எல்லாரையும் கொடுத்தாங்க, ஆளுக்கு கூப்பிடாங்க. ஆனால் தாவீது தேவன் உயர்த்தினார். குடும்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் பாவனத்தில், உங்கள் நெருங்கியவர்கள் உங்களை ஒதுக்கலாம். தேவன் உயர்த்தி ஒரு திட்டம் அமைத்திருக்கிறான். அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. வேறொரு சரணம் பாடிட்டு நாம் செய்திகளாக ஐயா கைது போகிறோம். அல்லேலூயா. ஆளுமைத்த தாவீதை அழைத்து ராஜாவாக்கினார். ஆளுமைத்த தாவீதை
அனைத்து ராஜாவாக்கினார். அதுபோல் உன்னையும் ஆசீர்வதித்து, அதுபோல் உன்னையும் ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவார். என் தேவன் பேரை பெருமைப்படுத்துவார். நான் உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதமாயிருப்பார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். எல்லாரையும் தேவன் கணவன்படியாக உயர்த்தும்படியாக பெருமைப்படுத்தும்படியாக தான் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த ஐக்கியம் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினா என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், ஜீவன் உண்டாகும். இதில் நன்மை உண்டாகுற வார்த்தை கண்டிப்பாக உண்டாகும். ஏன்னா எங்கள் ஐக்கியத்தில் அப்படிதான். நாங்கள் 7 ஆண்டுகள் ஐக்கியத்தை நடத்தி வருகிறோம். 3 பேர் கொண்டு நாங்கள் ஐக்கியத்தை தொடங்கினோம். இன்றைக்கு 300 பேர் இருக்கிறோம். தேவனுடைய ஜெப ஐக்கிய கூட்டத்தை அது மாத்திரமல்ல, செனலா கிளாஸ் பைபிள் பிஷப் கவுன்சில் ஒரு மாமன்றத்தை உருவாக்கியிருக்கிறோம். இதில் தான் ஆண்டவர் பல அற்புதங்களை செய்து வருகிறார். அது மாத்திரமல்ல, கட்டளை ஸ்தோத்திரம் அந்த ஐக்கியத்தின் மூலமாக இந்த சபைகளை கட்டி கொண்டு வருகிறோம். 8 சபைகளை கட்டி கத்தருக்கு நிர்வகித்தை செய்திருக்கிறோம். இடம் இருக்கு, கட்சி கட்டணும் அப்படிங்கிற விஷயத்துல நாங்கள் இறங்கி யாருக்கெல்லாம் இடம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சபை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபித்து கர்த்தரே அற்புதம் செய்யலாம். ஜெபிக்கும் போது நன்மை உண்டாகும், அற்புதம் நடக்கும். ஒரு ஜெபிக்கிறீங்க, நீங்க பார்ப்பீங்க நேர நன்மைகள் நேர அற்புதங்களை கர்த்தர் செய்வார். 30 நாள் நடக்கும். அது நல்லவர். தொடர்ந்து கூடுங்க, தொடர்ந்து ஜெபிங்க, தொடர்ந்து தைரியத்துக்காக உங்களுடைய நேரத்தை, பணத்தை, உங்களுடைய உழைப்பை போடுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்யப்படுறார். அதை கருத்தாங்க மகிமை ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். கரங்களை தட்டி ஐயாவை நாம் உற்சாகப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்களுக்காக கேட்க போற தேவ செய்திக்காக நம்மத்திலே வந்திருக்கிற தேவனுடைய தாசர் தேவராஜ் ஐயா வந்து ஒரு ஜெபத்தை எடுப்பார்கள். பிறகு நாம் பிரசங்க கரங்களை எங்களை அனைத்து கடன்பண்ணிய டேவிட் அவர்களுக்கு சாதனை அளித்து எங்களுடைய செனாடு சார்பாக கணவனுடைய அவருடைய துணை தலைவர் அவர்களுக்கு அவர்களை வரவேற்று வாங்க விஜய் தலைவர் வாங்க அவர்களுக்கு கொடுத்தார். இப்பொழுதும் நம்ம மத்தியிலே அருமையான போதவர் அவர்கள் ஒரு ஜெபத்தை எடுப்பார்கள். கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆட்களும் மிகுதி வேலையாட்களை ஏற்படுத்தி அவர்களை தகுதிப்படுத்தி அவர்களை சிறப்படுத்தி அவர்களை வெள்ளப்படுத்தி கனமான பணிக்கும் ராஜரிகமான ஆசாரிய வேலைக்கும் யாரை அனுப்புவேன், யார் என்னுடைய காரியமாய் போவாய் என்று இத்தனை போதர்கள் இந்த மாவட்டத்திலே கர்த்தர் ஒன்று சேர்த்து இன்னும் வராதவர்கள் இருக்கிறார். இவர்களை கொண்டு ஜனங்கள் ரட்சிப்படையட்டும். பிதாவின் வார்த்தை ஒருவரும் படித்து பார்த்தாலும் அந்த வார்த்தைக்கு உறுதுணையாக தன்னை அர்ப்பணித்து பரிசுத்த வேலையிலும் சுவிசேஷ வேலையிலும் விவசாய காரியங்களிலும் அப்போஸ்தல காரியங்களிலும் அன்றவரை செயல்படுகிற ஊழியர்களை ஆசீர்வதியும்
சபைகளை ஆசீர்வதியும். தொடர்ந்து அவர்கள் செய்கிற ஊழியர்கள் பெருகட்டும். எங்கள் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். பிஷப்பை கொண்டு எவ்வளோ காரியங்கள் செய்திருக்கிறேன். இந்த நாளிலிருந்து கொண்டு வந்து அவர் கொடுத்த வார்த்தைகள் அமைந்து அமைன் என்று பயன்படட்டும். அவர் செய்கிற ஊழியர்கள் ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த தானம் மேலே இருக்கிறதான ஊழியர்களாக பேசப்படுவதற்காக மற்றவர்களுக்காக எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கருத்துக்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாமமே பயன்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நம்முடைய ஊழியக்கார கரங்களில் கொடுக்கிறேன். கடந்த வாரத்தில் நாங்கள் நம்முடைய ஃபெலோஷிப்பின் சார்பாக 40க்கும் மேற்பட்ட தேவனுடைய தாசர்கள் சென்னை பட்டணம் சென்று நம்முடைய தலைவராக வைத்திருக்கிற அருமையான மோகனதாஸ் ஐயாவுடைய சன் மேரேஜுக்காக நாங்கள் போயிருந்தோங்க. அவர்கள் இன்றைக்கு வர முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை என்னவென்றால், அந்த பங்கன்ல எதிர்பாராத விதமா திருமணம் நடக்கும்போது அவங்க தடுமாறிட்டாங்க. வந்த ஊழியர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால கொஞ்சம் கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. இன்றைக்கு அவர்கள் நாளை தினத்துல இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அட்மிஷன் பண்றாங்க. ஒரு 20 நாள் 15 நாள் அவங்க வெளில வர முடியாத சூழ்நிலை. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எல்லா தேவனுடைய தாசர்களையும் கனப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் சொன்ன காரியத்தை நான் சொல்லுகிறேன். சரிங்களா? அதனால நாம் அவரை தலைவராய் வைப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. லாரி நேசிக்கக்கூடியவர். இன்றைக்கு வராத சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பாக வருவார்கள். பிறகு எல்லாரையும் விசாரிச்சாங்க. எந்த விதமான பாகுபாடும் இன்றி நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு இருக்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும். இந்த பின்பதாக இருக்கிற சூழ்நிலை ஒரு சில ஊழியக்காரருக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஜெப ஐக்கியத்திற்கு விரோதமாகவே சில சத்துருக்கள் எழுப்புகிறது, மனுஷனுடைய சூழ்ச்சிகள் எழுப்புகிறது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் முறியடிக்கிறார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால நடக்கும். எனக்கு விசுவாசம் உண்டு. ஜெபத்தினால்தான் ஆலயை கட்டணும். ஜெபத்தினால்தான் இந்த சபை வளர்ந்தது. இவருக்கு 100க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த வீட்டை கட்டணும். எந்த மனுஷன்கிட்டையும் போய் நம்ம நின்றது அல்ல, எந்த மனுஷனுடைய உதவியையும் நாடுறது அல்ல. ஒன்று கர்த்தரையும் கர்த்தருடைய முகத்தை மாத்திரமே நம்புகிறோம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை இன்னும் கைவிடாது. இந்த கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு நம்முடைய ஊழியக்காரர்கள் அந்த பங்கனுக்கு போயிருந்தாலும், ஆனால் வருகிற நாட்களை தொடர்ந்து நாம் இணைந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்வார். இப்பொழுது நாம் கரங்களை கட்டி அருமையான பாவங்களை உற்சாகமாய் வரவேற்போம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. He is coming. Praise the Lord. Hallelujah. Jesus. Thank you, Holy Spirit. Okay, thank you. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுடைய திருநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதனால் மயிலாடுதுறை பகுதியில் வந்து ஊழியர் செய்யப்படி எனக்கு அழைப்பு கொடுத்த அருமையான தலைவர் கிங் டேவிட் ஐயா அவர்களுக்கும் இந்த குழுவினருக்கும் நன்றி. என்னை அறிமுகப்படுத்தின அருமையான பிஷப் ஐயா ராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. என்னை திருச்சி மாநகரில் அழைப்பு கொடுத்து அதன்படி இங்கே இன்ட்ரோடியூஸ் ஆனேன். அதுக்கு முழுக்க கர்த்தர் தயவில் காரணமாக இருந்தவர் ஸ்டீஃபன் ஐயா. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ನಮಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ ಉಂಟಾಗಿದೆ. ದೇವರು ಒಳ್ಳೆಯದೇ ಮಾಡಿದ್ದೆ. ಆಯ್ತಾ? ಆಮೇಲೆ ಆಮೇಲೆ ಕಾರಣಗಳನ್ನು ಬಂದಾಗ ನಮ್ಗೆ ಹೊರಗೆ ಕಾರಣ ಏನಾಗುತ್ತೆ தெரிச்சுதா அவர் மாத்திரம் மற்றவங்க கூட இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். எதுவும் பேசாமல் நேரடியாக நம்ம தேவனுடைய செய்திக்குள்ள சொல்லலாம். ஒரு வருஷம் ஜெபிக்கலாம். கண்ட மொழி நல்ல கற்பனை சற்றே பேசும் பிரயோஜனமான ஒன்றையும் முறைக்காமல் நீ எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவீர்கள். அப்பா மேலே இருக்கிற சகல பரிசுத்தமானவர்களையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில்